ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுஜா சத்துமாவை எத்தனை மாத குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதை குழந்தைகளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு டீஸ்பூன். இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய சுஜா ஹெல்த் மிக்ஸ் மாவு வந்து எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் டேபிள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இந்த தண்ணியோட அளவு வந்துட்டு ஒரு 150 ml இருக்குங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்குன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து 8 மாதம் முடிஞ்சு 9ஆம் மாதம் நடக்கிற குழந்தைகளுக்கு வந்து ரெடி பண்ணுறதுனால ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே 3லேருந்து 4 நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போதும் நல்லா கைவிடாமல் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அங்கங்கே கட்டிப்பட்டு போயிடும். உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இந்த அளவுக்கு இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கலை. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு 8 மாதம் முடிஞ்சு 9ஆவது மாதம் நம்ம ஹெல்த் மிக்ஸ் முதல்ல குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு செஞ்சாலே போதும். இதை வந்துட்டு வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 வாட்டி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு டைஜஷன்லாம் கரெக்டாக ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியுமே வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து கொடுக்கலாங்க. ஹெல்த் மிக்ஸ் பாருங்கள், ஆறின உடனே இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. அதனால நம்ம செய்யும் போதே ரொம்ப திக்காக செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 40 வகை தானியங்கள் சேர்த்து செய்கிற இந்த ஹெல்த் மிக்ஸை குழந்தைகளுக்கு கொடுங்க. எவ்வளோ குழந்தைங்க ஒல்லியாக இருந்தாலுமே நல்லா கொழு கொழுன்னு நல்லா குண்டாக வந்துடுவாங்க. இந்த சத்து மாவில் கேப்பை, கம்பு, கோதுமை, கருப்பு உளுந்து, இது போக விதை வகைகள் நிறைய சேர்த்துருக்கோம். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அரிசி வகைகளில் கருப்பு கவுனி, சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, மூங்கில் அரிசின்னு நிறைய ஐட்டம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஆண்கள், பெண்கள், ஸ்கூல் போகிற குழந்தைங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த சத்து மாவை டெய்லியுமே எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு டெய்லி நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட முடியாது அப்படின்னா இதை நீங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, மோர் இல்லைன்னா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் குடிச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். இது இந்த சத்து மாவு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 கிலோவாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வந்துடும். தேங்க்யூ.